அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். தற்போதிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக மே 26 முதல் ஜென்ம ராசியை விட்டு முற்றிலும் விலகி தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெறுகிறாருங்க. இன்று நேர்கதியில் உச்சம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக உச்சம் பெறாமல் நேர்கதியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அமோகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே ஜென்ம குருவின் ஆதிக்கம் இன்னும் சரியாக 2 மாதங்களுக்கு குறைவாக தான் இருக்கிறது. கடைசி தருணத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய வேளையில் வளர்ச்சி வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அவரது பார்வையை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிக்கிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கப்படுகிறார் குரு பகவான். நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. ஆனால் குரு, புதன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களையோ சிரமங்களையோ சந்திக்காத வகையில் இந்த தருணத்தை சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் முயற்சி செய்தால் பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக மறையக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சரியான முறையில் செயல்படுவதால் தங்களுடைய வாழ்வில் சந்தித்த பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறார். கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வகையான காரிய தடை, நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த வேளையை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை சப்தமத்தை வலுப்படுத்தும் குரு மாற்றிக் கொடுக்கிறார். அக்ரகதியில் 7ஆம் இடத்தை பார்ப்பதை விட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய பார்வையால் பார்ப்பதால் பல வகையான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை காணும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக வலுவாக 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே உறுதியாகவே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் தவிடுபடியாகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களை தேடி வருவதோடு உங்களது சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிச்சயம் இந்த தருணத்தில் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனியும் இந்த வேளையில் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. ராகுவும் பாக்கியத்தையும் வெற்றிக்கு உரித்தான 3இல் கேதுவும் இருப்பதால் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமான சூழலை நோக்கி நகர்வது அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகளை வளரவிடாமல் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வதோடு பல பிரச்சனைகளிலிருந்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் மேம்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு கொசுவானது இந்த உலகத்தில் பிறக்கிறது. அந்த கொசுவை அதன் தந்தை மற்றும் தாய் அரவணைத்து இந்த உலகத்திற்கு வரவேற்கிறார்கள். அந்த கொசு கொஞ்சம் வளர்ந்தவுடன் தன் தாய் வெளியே சென்று இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சுத்தி பார்த்து வா என்று அந்த கொசுவிடம் சொல்ல அதுவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறது. அப்போது ஒரு மனிதனிற்கு அருகாமையில் செல்லும் போது அந்த கொசு அந்த மனிதனை கடிக்க
வருகிறது என்று நினைத்த அந்த மனிதன் அந்த கொசுவை எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும் என்று இரு கைகளுக்கு மத்தியில் இந்த கொசுவை நசுக்க முயற்சி செய்கிறான். அப்போது அந்த கொசு அங்கிருந்து அப்படியே மேலே எழும்பி இன்னும் உயர பறந்து விடுகிறது. அதே போன்று வேறு மனிதர்களுக்கிடையே செல்லும் போது அவர்களும் அந்த கொசுவை எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதிலிருந்தும் அந்த கொசு மேலே தப்பித்து பறந்து சென்று விடுகிறது. பிறகு தனது அன்னையிடம் செல்கிறது. அன்னையிடம் சென்று மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்கிறது. அப்போது அன்னை, மனிதர்கள் அருகில் சென்றாயா என்று கேட்க அப்போது அன்னைக்கு புரிந்து விடுகிறது இந்த கொசு எவ்வளவு இன்னல்களை சந்தித்து வந்திருக்கிறது என்று. ஆனால் அந்த கொசுவிடம் அன்னை கேட்க அந்த கொசுவோ மறுமொழியாக என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நான் இந்த உலகத்திற்கு வந்ததை மனிதர்கள் கைதட்டி கொண்டாடி மகிழ்கிறார்கள். அவர்கள் கைதட்டும் போது எனக்கு உற்சாகம் பிறந்து நான் பறந்ததை விட இன்னும் அதிக உயரத்தில் பறந்து மகிழ்ச்சியாக இருந்தேன் அம்மா என்று அந்த கொசு சொல்கிறதுங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையை பாதகமற்ற சூழலிலும் கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாருங்க. பல சிக்கல் நிறைந்த விஷயங்களில் இருந்து கூட மீண்டு வருவதோடு மட்டுமல்லாது அதை தங்களுக்கு சாதகமான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நீண்ட நாள் ஆரோக்கிய தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வரும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் இனி பண வரவு அதிகரிக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், உத்தர பாகியம் போன்றவை நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் அதிலிருந்து சாதுரியமாக வெளிவருவதோடு உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறை ரீதியான படைப்புகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகள் கனக்கச்சிதமாக கைகூடும். அரசியலில் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் என்றால் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். இனி வரக்கூடிய தருணங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய வகையில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை சிறப்பாக அமையும்.